அனைவருக்கும் வணக்கம். சீனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நண்பர்களே. இந்தியாவை சுற்றி வளைப்பதற்கு சீனா ஒரு திட்டமிட்டது இல்லையா, அதை செயல்படுத்தவும் செய்தது, அதுல பெருமளவு வெற்றி காணவும் செய்திருக்குது. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்பொழுது அதே போல இந்தியாவை சுற்றி வளைத்து இந்தியாவை முடங்க செய்ய வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திட்டமிட்டு அதை செயல்படுத்தவும் எத்தனித்து வருது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இது பாகிஸ்தானுடைய டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ISI அமைப்பு உருவாக்கிய ஒரு மிக ரகசியமான திட்டமாக சொல்லப்படுது. அதன்படி இப்பொழுது பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் முழு வேகத்தோடு இந்தியாவை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த மிக முக்கியமான இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பான, இந்தியாவுடைய இறையாண்மை தொடர்பான மிக முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கவும், உலகத்தில் சர்வதேச ஜியோ பொலிட்டிக்ஸ்ல என்ன நடக்குது, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்லாம் நீங்க தவறாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த நியூஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுங்க நண்பர்களே. அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்டே அஹெட் ஆஃப் யுவர் பியர்ஸ், யூ கேன் ஸ்டே வெல் கனெக்டட் அப்படிங்கிறதான் உண்மை. வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாமளே பல முறை இதை பேசியிருக்கிறோம். இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்துட்டு அவற்றையெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக திருப்புவது தான் சீனாவுடைய திட்டம். அதனால அந்த நாடுகள் எல்லாம் சீனா ஒரு பேஸை உருவாக்குவதற்கு எத்தனித்திருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான்ல நம்ம சொல்லவே வேண்டாம், குவாதார் துறைமுகத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்பொழுது கராச்சி துறைமுகத்தையும் தான் கையில் எடுத்திருக்குது. அதே போல பல திட்டங்களை கையில் எடுத்து பாகிஸ்தானை தன் அடிமையாவே ஆக்கிருச்சு. அதற்கு பிறகு இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை 99 வருஷம் லீஸுக்கு எடுத்ததோடு இல்லாமல் சிலோன் போர்ட் சிட்டி இருக்குது இல்லையா, அதையும் தான் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்குது சீனா. இலங்கையும் தன்னுடைய ஆளுமையின் கீழே எளிதாக கொண்டு வந்து விட்டது. அதே போல மியன்மார், நேபாள், மாலத்தீவு அப்படின்னு இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் பெரும்பாலான நாடுகளை தன்வசம் தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்துருச்சு சீனா அப்படிங்கிற பார்க்கிறோம். அதை எதிர்த்து இந்தியா பல்வேறு விதங்கள்ல செயல்பட்டு அதை ஓரளவுக்கு நாம நல்லிஃபை பண்ணவும் செய்திருக்கிற விஷயம் நமக்கு தெரியும். இதே மாதிரியான ஒரு திட்டத்தை பாகிஸ்தானும் கையில் எடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் இப்பொழுது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல். பாகிஸ்தான் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. சீனா அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம், ஒரு பெரிய எக்கனாமிக் பவரை இன்னைக்கு, பெரிய மிலிட்ரி பவராக இன்னைக்கு. அதனால அவன் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் பேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அது கடற்படை தளமாகட்டும் அல்லது மிலிட்ரி பேஸ் இராணுவ தளமாகட்டும் விமான நிலையமாகட்டும், அதை கையில் எடுத்து அதற்குன்னு லட்சக்கணக்கான கோடிகளை அவன் செலவு பண்ணி அவன் அந்த நாடுகளை தன்வசப்படுத்தி இருக்கிறான், தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் திவாலாகிற நிலைமையில் இருக்கிற பாகிஸ்தான் இப்படி ஒரு கிராண்டான ஒரு கனவு காணலாமா அப்படின்னு பலரும் எள்ளி நகையாடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற நாடான பாகிஸ்தான், நான் திவாலாகிறத பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் கடன் வாங்கியாவது பிற நாடுகளை என் வசப்படுத்தி அந்த நாடுகள் மூலமாக இந்தியாவுக்கு நான் தலைவலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு பாகிஸ்தான் ராணுவமும் ISIயும் கைகோர்த்து கொண்டு களமிறங்கி இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இதற்கு முன்பு நேபாளுக்கு ஆதரவாக செயல்பட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல பாகிஸ்தான் இலங்கையில் உள்ள போந்த கதையும் தெரியும். ஏன் கோவிட் சமயத்தில் கூட பாகிஸ்தான் இலங்கைக்கு ஆதரவாக நின்றதும், இலங்கை பாகிஸ்தானிடம் உதவி நாடி போனதெல்லாம் நமக்கு தெரியும் நண்பர்களே. அந்த கதையெல்லாம் நடந்தது. நாம் அதெல்லாம் ஏதோ ஒரு அபரேஷன், ஏதோ ஒரு சமயத்தில் நடக்குது, என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தடவை நடக்கிற விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா அதெல்லாம் இல்லை. இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அ கிராண்ட் பிளான்.
அப்படிங்கிறதா இப்பொழுது வெளிவந்திருக்கிற செய்தி. அதற்கு அடுத்ததாக இலங்கையையும் நேபாளையும் தான் கையில் போட்ட பிறகு பாகிஸ்தான் இதே வேலையை மாலத்தீவுடையும் செய்திருக்குது. மாலத்தீவுக்கு நாங்கள் அதை இதையும் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயும் முஸ்லீமு நானும் முஸ்லீமு, முஸ்லீமுக்கு முஸ்லீம் நாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போதனையில் மாலத்தீவுடைய அதிபரான முய்ஸுவை தன்னுடைய அரவணைப்பில் கொண்டு வருவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்தது. அதில் ஓரளவு வெற்றி காணவும் செய்தது. அதற்கு அடுத்தது மியன்மார் எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தானும் சீனாவும் தான் இன்றைக்கு மியன்மாரில் நடக்கிற இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி கூட எல்லாத்துக்குமே தெரியும். ஜனநாயக நாடாக ஓரளவுக்குனாலும் அது ஜனநாயக நாடாக இருந்த அந்த நாட்டை மியன்மாரை முழுக்க முழுக்க அந்த இராணுவத்தை தூண்டிவிட்டு ஒரு மிலிட்ரி டேக் ஓவர், மிலிட்ரி கூவுக்கு வித்துட்டதே சீனாவும் பாகிஸ்தானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு அந்த நாடே நாசமா போயிடுறதுக்கு காரணமாக இருக்குது சீனாவும் பாகிஸ்தானும். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது லேட்டஸ்டாக பாகிஸ்தானிடம் இப்படி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற விஷயம் என்ன அப்படின்னாக்க பங்களாதேஷில் நடந்து வருகிற சம்பவங்கள் தான். பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் பங்களாதேஷ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு காலத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த அந்த பங்களாதேஷ் மீது பல்வேறு கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தது மேற்கு பாகிஸ்தானான இப்போதைய பாகிஸ்தான். அந்த நாடு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக காய் நகர்த்திய விஷயங்கள் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஷேக் ஹசீனா எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவர் அந்த நாட்டில் பிரதமராக பதவியில் இருந்தது வரைக்கும் சீனாவையும் பாகிஸ்தானையும் அவர் உள்ள அண்ட விடவில்லை. அதனால தான் அவருடைய எதிரிகளான அந்த ஜமாத்தி இஸ்லாமிக் அப்படிங்கிற ஒரு குழு, ஒரு கூட்டம் இருக்குது, இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத கூட்டம். அது அந்த கூட்டம் அதோட சேர்ந்து ஷேக் ஹசீனாவுடைய ஜென்ம எதிரியான கலிதா ஜியாவுடைய பிஎன்பி கட்சி, அந்த கட்சி போன்ற சில கட்சிகளை எல்லாம் தூண்டிவிட்டு அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து அவங்க போராடுறதுக்கு பல விஷயங்களை செய்து கொடுத்து அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஜனநாயகத்தை கவிழ்த்தது அப்படிங்கிறது இப்பொழுது வெளிவந்திருக்கிற செய்தியாக இருக்குது. ஜனநாயகத்தை கவிழ்த்த உடனேயே அங்க தங்களுக்கு ஆதரவான ஒரு ஆளை அமெரிக்கா உட்கார வச்சது. யூனுஸ்ங்கிற ஒரு மேல்மாடி காலியா இருக்கிற ஒரு ஆளு. அந்த யூனுஸ் கடந்த கால பகையை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது பாகிஸ்தானோடு கைகோர்ப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யூனுஸ் பாகிஸ்தானை நாடுறாரு. ஆனால் பாகிஸ்தானோ இந்தியாவை சுற்றி வளைக்கிற தன்னுடைய திட்டத்தின் அடுத்த படி இது அப்படின்னு பங்களாதேஷை நாடி வருது. நேற்றைய தினம் ராவல்பிண்டியில பங்களாதேஷுடைய தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் எஸ்.எம். கம்ருல் ஹாசனை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான ஜெனரல் அசீம் முனீர் சந்திச்சாரு. பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிந்து சுதந்திர நாடான பிறகு இது போன்ற சந்திப்புகள்லாம் பெரிய அளவில் நடந்ததே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இரண்டு ராணுவ தளபதிகளும் சந்தித்து கொண்டது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பாகிஸ்தான் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்குதுன்னா, பங்களாதேஷ் கிட்ட நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க ராணுவத்துக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ் உடைய ராணுவத்துக்கு, கடற்படைக்கு, விமானப்படைக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை தான் தருகிறேன் அல்லது தான் சீனா கிட்ட சொல்லி சீனாவின் மூலமாக அறிவித்து தரேன் அப்படின்னு பங்களாதேஷுக்கு கேரண்டி எல்லாம் கொடுத்திருக்குதான் பாகிஸ்தான். இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா, சீனாவை போல பங்களாதேஷில் பாகிஸ்தான் ஒரு தளம் அமைப்பதற்கு முயற்சிகள் எடுத்து வருது அப்படிங்கிறதை தான் இதெல்லாம் காட்டுது நண்பர்களே. இதே போல பாகிஸ்தான் மேலும் பல நகர்வுகளை செய்யவிருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இது போன்ற பாகிஸ்தானுடைய திட்டம்
வெற்றியடைய கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா முனைப்போடு செயல்பட்டு வருது. இப்ப எப்படி இலங்கையையும் மாலத்தீவையும் ஓரளவுக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து விலக்கி வச்சிருக்குதோ அதே போல பங்களாதேஷோடும் இந்தியா பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருது. பங்களாதேஷ்ல கூடிய விரைவில் ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தவிருக்குது இந்தியா அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டுது நண்பர்களே. அடுத்த சில மாதங்கள்ல இந்த விஷயங்கள்ல எது எந்த பக்கம் காத்தடிக்குது அப்படிங்கிறது உறுதியாகும். பாகிஸ்தானுடைய இந்த திட்டத்தை பற்றி, இந்தியாவை சுற்றி வளைக்கிற இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அது பாகிஸ்தானால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.